வணக்கம். இன்றைக்கி வந்து லென்த்தி வீடியோவாக இருக்கும். இன்றைக்கி 3 டாபிக் பற்றி எடுத்திருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரெட்டை சுடர் டெலிபதியும் மற்றவங்களோட டெலிபதிஸும் எப்படி இருக்கும், அது என்ன ஸ்பெஷல், ரெட்டை சுடருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெலிபதியை வந்து ஸ்டாக்கிங் அப்படிங்கிறதோட சில பேர் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கம்பேரே பண்ணக்கூடாது. அது கிடையவே கிடையாது. டெலிபதிங்கிறது வேறு, ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது வந்து வேறு. சரிங்களா? இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமூக விரோதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பேர் வைக்கணும், அந்த ஸ்டாக்கர்ஸ் அப்படிங்கிற மைண்ட் ரீடு பண்ணுறவங்கள வந்து, அதாவது ஒருத்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் அடுத்தவங்க மைண்டை ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக இப்போ வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து அதாவது இது ஜோஷியம் மாதிரி இல்லை. ஒன்று எனக்கு வந்து அது ஆக்சுவலாக நான் பார்க்குறது வந்து எனக்கு வந்து சில இது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எப்படி இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் ஒரு டிப்ஸ் மாதிரி வந்து நான் வந்து சொல்கிறேன். அதாவது சிலவங்க வந்து நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க. அதில் வந்து விற்காமல் இருக்கலாம், விற்கணும்னு நினைப்பாங்க, விற்க முடியாது. இல்லை ஒரு வீடு ஏதாவது கட்டணும், அப்படி வீடோ கடையோ ஏதோ கட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ வந்து முடியாது. இப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இப்படி தான் ஆப்போசிட்டில் வந்து ஒரு நிலம் கிடந்துச்சு. எல்லோரும் வந்து அதில் வந்து குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து போடுவாங்க. இங்கே பக்கத்தில் தான் அவங்க நிலத்தோட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சொல்லி பார்த்தாங்க. இத்தனைக்கும் எங்கள் தெருவில் வந்து டெய்லி குப்பை வண்டி வரும். இருந்தாலும் வந்து மக்கள் அதில் போய் கொட்டுவாங்க. யாரும் கேட்கல. ஸோ ரொம்ப மோசமாக கிடந்துட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து அவங்க அந்த நிலத்தோட உரிமையாளர் அவங்க ஒரு பாட்டியம்மா அங்கே இருந்திருப்பாங்க போல். திடீர்னு அப்போ ஒரு கார்த்திகை மாதம், அதாவது 3 நாள் லாஸ்ட்டாக ஒரு விளக்கு பொருத்துவோம்ல நம்ம, அதில் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவ்வளோ ஒரு குப்பையாக கிடக்கு. அதில் ஒரு கல்லுக்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்கை வந்து பொருத்தி வச்சாங்க. எனக்கு வந்து ரொம்ப எப்படி இந்த இடத்துல போய் வந்து விளக்கு பொத்திருக்காங்கன்னு டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணெல்லாம் நான் கூப்பிட்டு கேட்டேன், எங்கே பாரு எவ்வளோ குப்பை இருக்குது, இதில் போய் வந்து இவங்க விளக்கு பொருத்தி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் இது பண்ணிட்டேன். எனக்கு அது வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அவ்வளோ வருஷம் நாங்கள் வந்து இருந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே வந்து, அதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷமாக அந்த நிலம் வந்து அப்படியே குப்பையாக தான் கிடந்துட்டு இருந்தது. ரொம்ப மோசமாக கிடக்கும். அந்த நிலத்தில் இவங்க வந்து அந்த தீபம் ஏற்றி கொஞ்ச நாளில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கடை, வீடு எல்லாமே கட்ட ஆரம்பித்து அடுத்த இயர் அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவ்வளோ அந்த கடை ஓனர்ஸ் வந்து அந்த கார்த்திகை வந்து கொண்டாடினாங்க. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு அகல் விளக்கு தான் வந்து அவங்க வந்து அந்த பாட்டிமா வந்து பொருத்துனாங்க. அவங்க எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக பொருத்தி இருக்கணும். குப்பைன்னு கூட பார்க்கல, அது குப்பையாக தான் கிடக்கு. குப்பைக்குள்ளே போய் பொருத்தியிருந்தாங்க அந்த அகல் விளக்கு. ஸோ அந்த விளக்குக்கு வந்து எவ்வளோ ஒரு மரியாதை அப்படிங்கிறது. ஸோ யாராவது உங்களுக்கு இப்படி இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான, ஏன்னா நான் கண் கூட பார்த்தது. ஸோ அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரி, பார்க்கலாம். இப்போ டெலிபதி. இப்போ வந்து நம்ம டெலிபதி, இரட்டை சுடர் டெலிபதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆன்மாவின் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து 2 உடலாக இருப்பாங்க. ஆன்மா வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இவங்க வந்து இவங்களோட டெலிபதி வந்து ரொம்ப 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 அக்யூரேட்டாக இருக்கும். இது ஸ்டார்டிங் வந்து அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், போக தான் வந்து அக்யூரேசி வந்து ரொம்ப லெவல் வந்து வரும். அதுவும் வந்து யூனியன் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களோட சிந்தனை வந்து சேமாக இருக்கும். இவங்களோட உணர்வுகள் வந்து ரொம்ப லெவல் இருக்கும். ஆழ்ந்த ஆன்ம பந்தங்களால் இவங்க வந்து ரொம்ப லெவல் வந்து டீப்பாக இருக்கிறதுனால இவங்களோட டெலிபதி வந்து போக வந்து ரொம்ப லெவல் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எமோஷ்னலாகவும் இவங்க வந்து ரொம்ப லெவல் வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எங்கே ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஃபீல் எடுக்கும். ஸோ அதனால தான் இது வந்து டஃபஸ்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வலி மிகுந்த பயணம் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எதுக்கு துக்கம் வருதுன்னே தெரியாது. துக்கமாக இருப்போம். திடீர்னு அப்போலாம் ரொம்ப பரவச நிலை அடைவோம். போக பார்த்திங்கன்னா இந்த மிரரிங் வந்து ரொம்ப லெவல் வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து அங்கேயும் பேலன்ஸ் பண்ணணும், நம்மளும் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம தனியாக ஒத்தாளாக இருந்தே பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ
எங்கேயோ இருக்கிற ஒருத்தங்களோட ஆன்மாவோடையும் அவங்களும் பேலன்ஸ் பண்ணி அவங்களும் இன்னர் ஒர்க் நடந்து, இல்லை இவங்களோட இன்னர் ஒர்க் வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி மாற்றி மாற்றி வரும்போது தான் இந்த ஜேர்னி ஸ்டார்டிங்லனா வந்து ரொம்ப டஃபஸ்ட்டாக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஆனால் இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப லெவல் வந்து மேட்சிங்காக இருக்கும், அந்த சேம் அக்யூரேட்டாக இருக்கும். அதனால தான் இவங்களுக்கு வந்து வார்த்தைகளே வந்து இவங்களுக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இருக்காது. இப்போ வந்து நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தங்க அதில் ஆல்ரெடி அவங்க வந்து உணர்ந்து இருப்பாங்க, இல்லை அவங்க வந்து செயலில் இறங்கியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த இது ரொம்ப ஆச்சரியமான நடக்கும். நம்ம டெலிபதியே நம்மளுக்கு பார்க்கும்போதே ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். இப்போ சிங்க்ரோனிசிட்டினா வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேசாமலே வந்து நம்ம ஏதாவது திங்க் பண்ணோம் அப்படின்னாலே அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க, நம்ம சிந்திக்கும் போதே அவங்க வந்து செயல்படுத்துவாங்க. இப்போ இந்த டெலிபதி வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம உறவுகளுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், நான் நினைக்கிறேன் அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? எல்லாருக்குமே டெலிபதி ஒர்க் அவுட் ஆகும். இவங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இவங்களுக்குள்ள, அதாவது மற்றவங்க உள்ள டெலிபதிக்கும் ரெட்டைச்சோட டெலிபதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க ஃபுல்லுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசு மூலம் மட்டும்தான் வந்து அவங்க வந்து கனெக்ட் ஆகி, அதனால தான் இந்த எமோஷ்னலாக திங்க் பண்ணும்போதோ, ஒருத்தங்க கவலையில் இருக்கும் போதோ, இல்லை வந்து ஏதாவது ஹாப்பியாக இருக்கும் போதோ, இல்லை அவங்களே திங்க் பண்ணிட்டு இருந்தாலோ வந்து அவங்களுக்கு டெலிபதி வந்து ரொம்ப லெவல் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இவங்களுக்கு வந்து மனசும் ஆன்மாவும் வந்து சேமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக வந்து போகிறதா இருக்கும். இப்போ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர்த்துக்குமே தூரம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இவங்களுமே வந்து மைண்ட் லெவலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால, எமோஷ்னல் இதில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூரமாக வந்து இவங்க வந்து டெலிபதி, இப்போ நம்ம அம்மாவோ யாரோ வந்து நம்ம ஏதாவது கவலையில் இருந்தோம்னா அம்மாவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் கொடுக்கும். இப்போ நம்ம குழந்தைங்க ஏதாவது ஆபத்தில் இருக்குன்னா ரிஃப்ளெக்ட் கொடுக்கும். இந்த மாதிரியும் நிறையா சம்பவங்கள் வந்து மற்ற டெலிபதிஸ் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து எதுவுமே முக்கியமே கிடையாது. அதாவது தூரம் அப்படிங்கிறதே இவங்களோட இதில் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி. இவங்களுக்கு இப்போ வந்து இப்படி நார்மலாகவே இப்போ உறவுகளுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஆத்மா கனெக்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு கூட, அதாவது மனசு மூலமாக கனெக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு கூட வந்து டெலிபதி வந்து ஒர்க் அவுட் ஆனாலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப பயிற்சி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல லெவலுக்கு வந்து போகலாம். ஆனால் ரெட்டைச்சுடருக்கு வந்து பயிற்சியே தேவையில்லை, அது வந்து இன்பில்ட்டாகவே உள்ளே வந்து இருக்கும். ஏன்னா அவங்க சோல் வந்து மிளிர அவங்களுக்கு வந்து டெலிபதி வந்து அக்யூரேட்டாக போயிட்டே இருக்கும். இப்போ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ அதான் சொல்கிறேன்ல, பயிற்சி பண்ணி இப்போ அவங்கள வந்து சிந்திக்கிற நேரம், இவங்கள வந்து நம்ம எடுக்கணும் டெலிபதி, இவங்களோட கனெக்ட் பண்ணணும், பேசாமல் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிந்திச்சாங்கன்னா தான் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி இது இங்கே அப்படி கிடையாது. 24/7 வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து எப்படின்னா உணர்வுகளுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து வேலை இருக்காது. இங்கே வந்து அப்படி கிடையாது. போல் சேமாக இருக்கிறதுனால கவலை, துக்கம், சந்தோஷம் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப 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 கஷ்டமாகவே விஷயமாகவே இருக்கும் இவங்களுக்கு. அதனால தான் ரெட்டைச்சுடர் வந்து கொஞ்சம் யூனிக்காக, டெலிபதினாலே கொஞ்சம் ரொம்ப லெவல் வந்து யூனிக்காக இருக்கும். இவங்களுடைய மனம், ஆன்மா, அப்புறம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப தொடர்பில் இருக்கும். வைப்ரேஷ்னலாக வந்து ரொம்ப லெவல் கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்றுமே நடக்காது, அப்புறம் போக போக வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகும். தேர்ட் ஐ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ 2 பேருக்குமே தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பிரபஞ்ச டவுன்லோட்ஸ் வந்து இருவருக்குமே வந்து கிடைக்கும். அது வந்து ஹையரில் இப்போ ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன்ஸ் ரொம்ப லெவல் ஒர்க் அவுட் ஆகும். ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸும், அதாவது நெஞ்சை திருவுது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது நிறையா நடக்கும் இதில். அப்போ மேலே இருந்து பிரபஞ்சத்தில் இருந்து டவுன்லோட்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேர்த்துக்குமே தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த டவுன்லோட்ஸ் வந்து ஹையர் பீயிங்ஸ்லேருந்து இவங்களுக்கு வந்து சேமாக வந்து கிடைக்கும். ஸோ இவங்களோட ஹார்ட் சக்ராஸில் வந்து எப்போதுமே ஒரு எனர்ஜெட்டிக் புல்லிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து சாதாரணமான ஒரு இதாகவே இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களோட புல்னஸ் மட்டும் வந்து இதாக இருக்கும். ஸோ சோல் டு சோல் கம்யூனிகேஷன்ஸ், அதான் ஹையர் லெவலில் உள்ள டவுன்லோட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து அதான் நான் சொன்னல, டெலிபதி வந்து ரொம்ப
ரொம்ப லெவல் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா உள்ளே வந்து யூனியன் ஆகணும். ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து ரொம்ப 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 கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு வகை ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கும். 24/7 இருந்தாலும் நம்ம உள்ளே இது பண்ணால் தானே உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும், அக்யூரேட்டாக வந்து எடுக்க முடியும். ஸோ அது ஒன்று இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து டெலிபதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெவல் வந்து அவங்க வந்து நல்லா பேசுவாங்க. அதாவது வெளியே பார்க்கும்போது டோட்டலாக 3Dலே இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் உள்ள லெவலில் டெலிபதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அது எல்லாருமே ஆனால் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருந்தும் நல்லா வந்து டெலிபதி ஒர்க் அவுட் ஆகும், எல்லாமே தெரியுது, எல்லாம் பண்ணினாலும் அவங்க ஏன் வந்து கம்யூனிகேஷன்ஸ் மட்டும் ஏன் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கர்மா இருக்கலாம். சரிங்களா? அது கழியிற வரைக்கும் வந்து அவங்க 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 அப்படி தான் வந்து இது பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப பெயினாக இருக்கும் தான் அந்த டெலிபதியில் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லெவல் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இது இல்லைன்னா வந்து இருக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹெவியாக இருக்கும். டெலிபதி மூலம்தான் பேசுகிறது இது பண்ணுறது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வெளியே பார்க்கும்போது அவங்க பேசலை வைக்கும்போது உள்ள கவலை தான் வந்து வித்தியாசமாக இருக்குமே ஒழிஞ்சு, மற்றபடி உள்ளே வந்து எப்போதுமே அது பேச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈகோ அவங்களுக்கு வந்து கர்மா ஏதாவது பிளாக்ஸ் சக்ராஸில் வந்து ஏதாவது சக்ரா பேலன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க, பிளாக்கேஜ் இருந்துச்சுனாலும் பேச மாட்டாங்க. ஈகோ இருந்தாலும் வந்து அவங்க வந்து பேச மாட்டாங்க. இது வந்து ஈகோ பேஸில் தான் வந்து நிறைய வரும். ஸோ ஈகோ இருந்தாலும் அவங்க வந்து பேச மாட்டாங்க. இந்த 3 இதே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க உள்ள நீங்கள் டெலிபதியில் அவங்க அதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது நம்ம ரெட்டைச்சுடரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் உள்ளே ஒரு மாதிரி இருக்கிறாங்க, வெளியே வேறு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும். நம்ம கண்டுபிடிக்கிறது அதனால தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 3 இருந்தால தான் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக இது 3 வந்து போகும்போது வந்து இதாயிரும். அப்போ வந்து ஓகே இந்த 2 தான் டெலிபதி. இது வந்து ஓகே இதுதான் வந்து உலகத்தின் இது இதுதான் டெலிபதி அப்படிங்கிறது. சிலவங்க வந்து ஸ்டாக்கிங்க்கும் டெலிபதிக்கும் வந்து கனெக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸ்டாக்கிங் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து டெலிபதிக்குள்ளே வராது. பேசிக்கலாக டெலிபதிங்கிறதே வந்து வேறு. ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்தொடர்தல். அதாவது என்னென்னா, இதை வந்து எதுக்கு ஒப்பிடலாம், டெலிபதிக்கு ஒப்பிட முடியாது. எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா, மைண்ட் ரீடிங்க்கு வந்து ஒப்பிடலாம். ஆக்சுவலாக இது ஏன் வந்து நான் இவ்வளோ தெளிவாக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்திருக்கு இது. அதனால தான் நான் மைண்ட் ரீட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்து நான் வந்து ரொம்ப லெவல் வந்து என்ன சொல்கிறது, அதை ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். 1 இயராவது நான் எடுத்தேன் அந்த மைண்ட் ரீட் டெக்னிக்கை வந்து மற்றவங்ககிட்ட இருந்து ஸ்டாப் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆன்மீகத்தில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து மெடிடேட் பண்ணியிருப்பாங்க நல்லா. இப்போ நல்லா மெடிடேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, மற்றவங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அடுத்தவங்களோட இப்போ பேசிக்கலாகவே என்ன அப்படின்னா, மற்றவங்கள என்ன வந்து பார்க்கணும். இப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைண்ட் ரீட் டெக்னிக்கை வந்து டெலிபதியாக வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து ஃபாலோ பண்ணுறது. அவங்கள ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் லெவலில் வந்து ஃபாலோ பண்ணி, இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னா, நான் கரெக்டாக சொல்லிட்டேன், அப்போ நான் வந்து பெரிய ஆள். இப்படி தான் வந்து ஒருத்தங்க வந்து இப்போ நான் இங்கே இருக்கிறேன். இப்போ நான் ஒரு இடத்துக்கு நான் வந்து போகிறேன். சரிங்களா? அப்போ ஒருத்தர் வந்து இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கே போகிறேன், எந்த இடத்துல இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இவங்க இங்கேருந்து வேவு பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு வேவு பார்க்குறது தான். வேவ் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து வேவ் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே திருப்பி வந்து அவங்க வந்து எனக்கு வந்து நான் எதார்த்தமாக இருக்கேன். திருப்பி என்கிட்ட பேசும்போது, நீங்கள் அன்றைக்கி போனீங்க, நீங்கள் அங்கே இறங்குனீங்களே, அங்கே பண்ணுனீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன நினைப்பேன், ஓ இவர் பெரிய ஆள் போல், சரிங்களா, ஓ எல்லாமே தெரியுது, அப்போ வந்து இவருக்கு நிறைய தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அவங்கக்கிட்ட வந்து இழுக்கிறதுக்காண்டி. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சமூக விரோதமானதுன்னு சொல்லலாம், சட்ட விரோதமானதுன்னு சொல்லலாம். இவங்கள தான் வந்து கார்மிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ ஒரு ஃப்ரீனஸ் வந்து இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீனஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் மற்றவங்கள பிடிச்சி இழுக்கிறதுக்காண்டி இவங்க வந்து ரொம்ப லெவல் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி. சரிங்களா? இவங்க வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸ் பர்சன். ரொம்ப நம்ம வந்து இவங்கக்கிட்ட சிக்கிடவே கூடாது. இந்த
இந்த இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறவங்ககிட்ட வந்து நம்ம சிக்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து எப்படின்னா உங்களை அடிமையாக்க தான் வந்து பார்ப்பாங்க. இது வந்து அடிமைத்தனத்துக்கு வந்து கொண்டு போய் நிறுத்திடும். ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 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 பல பல இது டெக்னிக்ஸ் இது பண்ணி, நான் வந்து பெரிய ஆளு, எனக்கு வந்து எல்லாம் தெரியும். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உலக மகா சாதனை மாரி அவங்க நெனச்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு சித்து அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா தப்பு. இது வந்து என்ன குடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறரை வந்து நெருக்கடிக்குள் தள்ளும். எவ்வளோ ஒரு தப்பான விஷயங்கள் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. பிறரை வந்து நெருக்கடிகள் தள்ளும். பிறர் மீதான கட்டுப்பாட்டுக்கள் வந்து விதிக்கும். இவங்களுக்கு வந்து அதான் சொல்றேன்ல, ஃப்ரீனஸ் வந்து மத்தவங்களுக்கு வந்து குடுக்க விடமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன இவன் நம்மள பார்த்து நீங்களே யோசித்து பாருங்க. இப்போ ஒரு ஒரு பெட்ரூம்குள்ள ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதோ, ஒரு பாத்ரூம்குள்ள வைக்கிறதோ, எப்படி வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து சுதந்திரம் மனம் நிம்மதியா இருக்குமா? இல்ல வந்து படபடத்துக்கிட்டே இருப்பானா? எவ்வளோ ஒரு மோசமான கீழ்த்தரமான வேலை. இப்போ ஒருத்தங்க பிரைவசிக்குள்ள வந்து போறது மாதிரி வந்து எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வேலை. இந்த வேலைய தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்கள தான் வந்து ஸ்டாக்கிங் பின்தொடர்ந்து போறவங்கன்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிலவங்க வந்து டெலிபதி கூட போய் அசிங்கமா கம்பேர் பண்ணுவாங்க. டெலிபதிங்கிறது வேற, சரிங்களா? அது வந்து அது அது டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. இது வந்து பின்தொடர்ந்து போறது. இவங்களோட நோக்கம் என்னமா இருக்கும்னா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் இவங்களோட நோக்கமா இருக்கும். ஆனா டெலிபதிக்கலா அதுவும் இந்த ரெட்டை சுடர் உடைய டெலிபதி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்க மாட்டா. அது 2 பேருமே அப்படிதான் இருப்பாங்க. டிவைன் மேஸ்குலினும் அப்படிதான் இருப்பாங்க. அதாவது அந்த சுதந்திரத்துக்காண்டியே வந்து இந்த இந்த ஜேர்னிய வந்து எல்லாருமே எடுத்திருப்பாங்க. பெண்கள் எல்லாம் விரும்புறத காரணமே வந்து என்னன்னா, அந்த சுதந்திரம் கிடைக்கிறது தான். அதுதான் வந்து டெலிபதி, சரிங்களா? இப்போ அந்த பயமே இருக்காது. அந்நியன் ஒருத்தங்க வந்து நம்மள கண்காணிக்கிறாங்கன்னு பயம் இல்லாதது தான் வந்து ரெட்டை சுடர் டெலிபதியா இருக்கும், சரிங்களா? ஏன்னா அவங்களோட ஒன்றி இருப்பாங்க அவங்க. 2 பேருமே ஒண்ணு தான் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது பயம் வந்து இருக்காது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளைகளோட இருந்தா நம்மளுக்கு வந்து பயம் இருக்குமா? பார்க்குறாங்க, நம்ம பிள்ளைங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே ஒரு ஒரு பிரைவசிக்குள்ள ஒரு டைம் போகும்போதுமே வந்து பயம் வரும். ஒரு அந்நியன் எவனோ ஒருத்தன் வந்து வேவு பார்க்குறது வந்து எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு ஒரு வேலை. அதுதான் வந்து ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போறது. இவங்க வந்து அனுமதி இல்லாமல் பார்ப்பாங்க. ஆன்மீக ரீதியாக வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இவங்கள வந்து டார்ச்சர் குடுக்குறதுக்காண்டி இவங்க வந்து பலவிதம் பண்ணுவாங்க. இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, கட்டுப்படுத்துறது, அடிமைத்தனம் பண்ணுறது. இவங்க செயல் வந்து வெளிப்படையாகவே இருக்காது. வெளிப்படைத்தன்மை, அதாவது என்னென்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, நீ அங்கே போன நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து அதை வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொன்னாலே இது ஒரு ஒரு ஏன் அப்படி அடுத்தவங்களுடைய ப்ரைவசி வந்து இவங்க வெளியே கொண்டு வராங்க, சரிங்களா? அது நான் எங்கேயும் போயிட்டு போகிறேன், நான் எங்கேயும் இறங்கிட்டு போகிறேங்கிறது என்னோட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை ஒருத்தவங்க வந்து வெளிப்படைத்தன்மையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அடிமைத்தனம் பண்ணுறதுக்கு தான் வந்து சொல்கிறாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமாக இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டவிரோதமானதுன்னு தான் சொல்லலாம். இது வந்து சட்டவிரோதமானது, ரொம்ப ரொம்ப சட்டவிரோதமானது. அதாவது என்ன அப்படின்னா, தமிழை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு பண்ணுவாங்க. ரொம்ப லெவல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே இருந்துகிட்டே பாகிஸ்தானுக்கு வந்து வேவ் பார்த்து சொல்கிறது இதுதான், சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டாக்கிங் சொல்கிறது. வேவ் பார்த்து வந்து சொல்கிறது, பின்தொடர்ந்துட்டே போகிறது. ஒன்று வந்து மைண்ட் லெவலில் இவங்களுடைய மெடிடேட் பண்ணி இந்த விதமான ஒரு சித்துக்களை எடுத்து, சித்துன்னு கூட இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஏதோ மெடிடேட் பண்ணி ஒரு இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டேஜ் தான். சித்து அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது. சித்து விளையாட்டுலாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. இது வந்து சும்மா பேஸ்மெண்ட் கூட கிடையாது. ஆன்மீகத்தில் வந்து ஒரு சாதாரண ஒரு இது மெடிடேட் பண்ணாலே கொஞ்சம் காலத்திலே உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும். இதை வந்து ஒருத்தன் வந்து எங்கே இருந்தான், எங்கே போனான், எங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறானா, அந்த இடத்துக்கு போகிறானா, அவன் எந்த இடத்துக்கு போனால் நமக்கு என்ன, அது யார் நீங்கள் கண்காணிக்கிறது? ஸோ இட்ஸ் நாட். இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சட்டவிரோதமானது, அசிங்கம் பிடிச்ச வேலை அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னோடது. இதுதான் வந்து ஸ்டாக்கர்ஸ். அதாவது பின்னாடியே போய் வந்து வேவ் பார்த்து அதை வந்து தன் பெரிய ஆள் அப்படிங்கிறதை காட்டிக்கிறதுக்காண்டி இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாண்ட் உருவாக்குறதுக்காண்டி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க.
இப்போ வந்து ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்கு அப்படின்னா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணேன், ஓ இவங்களுக்கு எல்லாம் தெரியும் போல, இவங்க பெரிய ஆள் போல, தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காண்டியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காண்டினோடனே அவங்களுடைய ஒரு பாண்டுக்காண்டி, அவங்களுடைய ஒரு உறவு வச்சுக்கிறதுக்காண்டி வந்து இவங்க வந்து இந்த மாதிரி செயல்கள் வந்து செய்வாங்க. வெளிப்படையாக வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஆக்வர்டானது. இந்த மாதிரி ஆட்களை வந்து சுத்தமாக நம்பவே கூடாது. ரொம்ப டேஞ்சரஸான பீப்புளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு மெயின் கான்செப்ட் நம்மளுடைய ரெட்டை சுடரே வந்து சிவசக்தி கான்செப்ட் அப்படிதான் மெயின். அதுதான் அதோட எண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே வந்து, இப்போ நான் ரெட்டை சுடர் பயணத்துக்கு வந்தோடனே நான் சிவசக்தி கான்செப்டில் இருக்கிறேன், உடனே எனக்கு வந்து நான் வந்து ஒன்னஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஞானியெல்லாம் யாராலும் இருக்க மாட்டாங்க, சரிங்களா? அது வந்து யாருனாலும் சரி, நான் அது வந்து சொல்லுவேன். இந்த ரெட்டை சுடர் பயணத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இந்த சிவசக்தி கான்செப்ட் அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் வந்து உணர்வு ரீதியாக அனுபவப்பட்டாதான் வந்து தெரியும். நான் எடுத்த உடனே ஒன்னஸ் எனக்கு தெரிஞ்சு விட்டது, நான் வந்து உள்ளே வந்து ஒன்றாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் சொல்ல முடியாது. அதனால் சிலவங்களுக்குனா வருடங்கள் ஆகும் இதை தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா மாயையில் இருந்து விடுபடுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப டஃப்பு. அதெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து கடந்து தான் வந்து வரணும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக வந்து நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து இதை வந்து புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக இப்போ வந்து நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து சிவசக்தி கான்செப்டில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க பார்க்குறது என்னென்னா, ஒரு மனிதனுடைய ஒரு இதே வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கண்களுக்கு வந்து புலப்பட இது வந்து உச்சபட்ச கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து வெளியே வந்து அவ்வளோவா வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து இருக்காது. ஸோ ஆன்மீகம் சிவசக்தினாலே என்ன அப்படின்னா, அத்வைத சக்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் சாதாரணமாக இந்த ஆன்மீக தத்துவத்தை வச்சு இந்த 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 அத்வைத சத்தியத்தை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து முடியாத காரியம். ஏன் அப்படின்னா, இது வந்து மிக உயர்ந்த பரிணாம நிலையை அடைந்த பிறகு, அதாவது தன்னை வந்து உணர்ந்த பிறகு தான் பிறரை வந்து உணர முடியுங்கிற தன்மையை எடுக்கணும். இதுக்கு தன்னை உணர்தலுங்கிறதே வந்து பெரிய விஷயம். அதை உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து பிறரை உணர்ந்து தான் இந்த தத்துவத்தை வந்து நம்ம வந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான உச்சக்கட்ட பரிணாம நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வந்து நம்ம சும்மா சாதாரண பார்க்குற கண்களுக்கு நான் வந்து இது தெரியாது. ஏன்னா இதோட உயரம் வந்து அப்பாற்பட்டது. ஸோ சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து இது பண்ண முடியாது. இது வந்து அதாவது அத்வைத நிலை அப்படின்னா அந்த அருட்பதும் ஜோதி நிலை அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து பராசக்தி நிலைன்னு சொல்லலாம், பரமசிவன், இந்த மாதிரி பெரிய பெரிய தத்துவத்தை வந்து இது கொண்ட கான்செப்ட் ஆனதுதான் சிவசக்தி கான்செப்ட். இப்போ ஏன் வந்து அப்போ இவங்களுக்கு பிரிவே கிடையாது, நீங்கள் என்ன பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னால், பிரிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படைப்பை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரிவு நிலை வந்து தான் வந்து அந்த படைப்பை ஆரம்பிக்க முடியும். இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, அதான் ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த சிவசக்தி வந்து ஒன்று தான். இது வந்து அதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ இந்த பிரிவு ஏன் வருது அப்படின்னு சொன்னால், படைப்பு வந்து ஆரம்பமாகிறது. ஏன் அப்படின்னா, இப்போ பெண் சக்தி அப்படின்னு வச்சிங்கன்னா, இச்சை, ஞானம், கிரியை, இந்த 3 சக்தின்னு வச்சு தான் செயல் வடிவம் வரும். இது வந்து பிரியும் போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சிவனுடைய அடிப்படை ஆதாரம் வந்து இதில் வந்து எழும். அப்போ தான் வந்து அடிப்படைன்னு ஆதாரமே வந்து இது கிடைக்கும். ஸோ சக்தி என்ன பண்ணும்போது பிரிவன்னா எல்லாத்தையுமே வந்து, ஏன்னா சக்திங்கிறது தான் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு படைக்கிற ஒரு இந்த கான்செப்டுக்குள்ளே வந்து அவங்க அந்த டைமில் வந்து வருவாங்க. வரும்போது என்ன ஆகும்னா, சிவன் வந்து உள் சவுண்டாக இருப்பாங்க, சக்தி வந்து என்னதான் இருக்கும்னா எனர்ஜியாக இருப்பாங்க. எல்லா தத்துவமே அதுதான். அதாவது சக்தி வந்து எனர்ஜியாக தான் இருப்பாங்க. ஸோ எனர்ஜியாக இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சவுண்டும் அந்த 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 எனர்ஜியும் அந்த இணையும் போது தான் ஓம் அப்படிங்கிற ஒரு
நாதம் வந்து பிறக்கும். அந்த நாதம் பிறக்கும் போது தான் வந்து அந்த ஒன்றிணைந்த ஒரு இது வந்து நடக்கும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூனிட்டி இன் டியூவாலிட்டி தான். ஸோ இந்த ஆன்மா அப்படிங்கிறது சிவசக்திங்கிறது அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்போ முடியும்? இப்போ வந்து இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து எப்போ முடிகிற ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒன்றாகிய தத்துவம், அதாவது ஆன்மா நிலையில் சிவசக்தி வந்து ஒன்றான நிலையை அடையும் போது, தத்துவ பூர்வ ஞானம் பெறும்போது தான் வந்து இது வந்து ஒன்றாக தன்மையை வந்து உங்களுக்கு வந்து தெரியும். எடுத்தவொடனே எனக்கு தெரிஞ்சிருக்காது, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, மாயையும் அகங்காரமும் எப்போ வந்து நீங்கள் முழுமையாக உங்கள்கிட்ட இருந்து போகுதோ அப்போ தான் அந்த தத்துவத்தினுடைய சாராம்சமே வந்து தெரிய வரும். அதாவது பிரிவு வந்து முடியும், அந்த டைமில் தான் வந்து முடியும். ஸோ ஒரு 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 தன்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா, இது எப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து வேறு மாதிரி, அதாவது பார்வையில் வந்து இது பண்ண முடியாது. அனுபவத்தின் தன்மையில் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு 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 ஒன்னஸ்க்கு வந்து தெரிய வரும், சரிங்களா? உணர்தலோட இது எடுக்கும்போது தான் அந்த ஒன்னஸ் வந்து தெரிய வரும். ஸோ அந்த பிரிவு முடிகிற காலம் வந்து ஆன்மா வந்து சிவசக்தியினுடைய ஒன்றான நிலையை வந்து அடையும். தத்துவ பூர்வ ஞானம் நம்ம அடையும் போது தான் அது வந்து பிரிவை வந்து ஸ்டாப் பண்ணும். இன்னொன்று மாயையும் அகங்காரத்தையும் நம்ம வந்து நீக்கணும் போது தான் வந்து இது வந்து வரும். ஸோ வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து எல்லாருக்கும் அறியாமை, எது தெரியாது நம்மளுக்கு, மாயை எது மாயை அதெல்லாம் வந்து அது உச்சக்கட்ட இது. ஸோ வந்து அந்த அறியாமையினுடைய விளைவு தான் வந்து இந்த 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 பிரிவு நிலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அருள் வந்து எப்போ வந்து வெளி வருதோ, நம்மளுடைய இறை அருள் கிடைக்க கிடைக்க எப்போ வந்து அது வந்து வெளியே வருதோ அப்போ தான் நம்ம வந்து இந்த பரவ நிலை ஒரு அந்த ஒன்னஸ்க்கு வந்து வரலாம். இதை வந்து நிறைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து திருமூலர் வந்து அவரோட இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தியுடன் சிவம் உருநாடும் ஞானியரே சிவமயம் ஆகும் தேகமே சத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சிவசக்தி ரெண்டும் ஒன்றல்ல, உருவம் வேற்றுமை எல்லாமே ஒன்றான். ஆனால் அதை எண்டில் வந்து நீங்கள் எப்போ இதை அதை வந்து புரியுதோ அப்போ தான் வந்து இதோட இதே வந்து உங்களுக்கு வந்து புரியும். அப்போ சிவனும் அது அப்புறம் வள்ளலார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனும் சக்தியும் ஒன்றே, பிரித்து காண்பது மாயையே, அறிவொளியால் அறிந்த பின் இரண்டும் ஒன்றாயிற்று. அதாவது அவரோட அவர் எப்போ கண்டிருக்கிறாரு பாருங்க. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்தோடனே நம்மளுக்கு எப்படி தெரியும் பிரிவு சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்? அவ்வளோ பெரிய ஞானிகளாக நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு அவ்வளோ ஞானிகளே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தத்துவத்தை உணர்றதுக்கு அவங்க வந்து அவ்வளோ புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 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 இதெல்லாம் நம்மளுக்கு தந்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் ஆனால் தெரியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதை நம்ம எடுத்தோமாங்கிறதா இந்த ப்ராசஸை வந்து ரெட்டை சுடர் பயணத்தில் வந்து வருவாங்க. இப்போ தந்த்ராவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தி தான் வந்து முதன்மையாக சொல்லுவாங்க. தந்த்ராவை பொறுத்தவரை ஃபுல்லுமே வந்து சக்தி கான்செப்ட் தான் ரொம்ப இருக்கும். ஏன் அப்படின்னா, சிவனை மூடிக்கொண்டு உளவியல் இந்த பிரபஞ்சத்தை வந்து படைக்கிறதாக வந்து கான்செப்ட் தான் வந்து தந்த்ரா இருக்கும். ஸோ அதில் தான் என்ன சொல்லுவாங்க, சக்தி ரூபினி பராசிவம் அனுபவ தத்துவம், அதாவது பக்தி அனுபவ தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்தி மார்க்கத்தில் தான் வந்து என்ன அப்படின்னா, இருவரும் தனித்தனி அம்சமாக இருந்து நம்மளுக்கு இப்போ எல்லா கோயிலையும் போனால் சிவனும் இருப்பாங்க, சக்தியும் தனித்தனி அம்சமாக தான் இருப்பாங்க. சில கோயிலில் தான் அர்த்தநாரீஸ் கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் பேசிக்கலாக அதனால் சிவன் தனியாக இருக்கிறாருன்னு அது சிவசக்தி கான்செப்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம பக்தியினால் நம்ம வந்து அறியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த 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 மாதிரிலாம் வந்து வச்சுருக்குறாங்க. இருவரும் தனித்தனி அம்சமாக சொல்லி நம்மளுக்கு புரியணும் புரிஞ்சு இந்த ஞானத்தை, அதாவது பரம ஞானத்தை நம்மளை அடைஞ்சி இந்த மாதிரி சித்த பெருமக்களாக ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன சொல்ல முடியும், இந்த இந்த தத்துவத்தெல்லாம் வந்து உதிர்க்க முடியும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து படிச்சுட்டு வேணால் சிவசக்தி ஒன்று தானே, எப்படி வந்து நீங்கள் தனித்தனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், நீங்கள் எப்படி தனித்தனியாக இருப்பீர்கள், நீங்கள் வந்து அப்படின்னா வந்து புக்கை பார்த்து படிக்கலாம், அப்படி படிக்கலாம். அனுபவ ரீதியாக உணரணும், அந்த பாடங்கள் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸ். பிரிவு, சேர்க்கை, ஓடல், சேசிங், சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட டார்க் நைட் ஆஃப் சோல்ஸ், ஏகப்பட்ட எல்லா உள்ளே வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ உணர்ந்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சு தான் வந்து அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ சொல்கிறது வந்து ரொம்ப வந்து ஈஸி, சரிங்களா? அந்த ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே எல்லாமே தெரியாமல் தாங்க இருக்கும்.
தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுவாங்க இவங்க. அவ்வளோதான். நம்ம ரெட்டை சுடர் பயணத்தை இப்போ எடுத்தோனே எனக்கெல்லாம் என்ன தெரியும்னு நினச்சிங்க? ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாது. இப்பவும் என்ன தெரிஞ்சுதா அது தெரியல எனக்கு. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதை படிக்கும்போது வந்து முந்தி வந்து எதுவுமே தெரியாது. படித்தாலும் ஓகே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் வந்து இப்போ இதை சொல்கிறேன்னா, உணர்ந்து சொல்கிறதுக்கும் படித்து சும்மா ஒப்பிக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து என்னால் வந்து பேச முடியாது. ஏன்னா இப்போ நோட்ஸ் எடுத்து பேசுகிறது வந்து ரொம்ப சும்மா பேசிட்டு வந்து ஈஸி. உணர்ந்து பேசுகிறது அப்படின்னா இந்த ஜேர்னிக்குள்ளே இருக்கிறவங்களால தான் வந்து முடியும். அதனால் இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து சிவசக்தி கான்செப்ட்டுங்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத உயரம், அவ்வளோதான். இது வந்து நம்ம இந்த கண்ணால் வந்து இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அதுக்கு அப்பாற்பட்டது தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெலிபதி எல்லா இடமும் இருக்குது. மற்ற சோல்ஸோடையும் டெலிபதி இருக்கும். அவங்க எல்லாருமே நற்காரியங்களுக்கு செயல்படுத்துகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல லெவல் ஒர்க் ஆகட்டும். பட் இது ஸ்டாக்கிங்கை கொண்டு போய் டெலிபதிக்கு வந்து கம்பேரே வந்து பண்ணாதீங்க. கேவலமான விஷயம். அது டிஃப்ரெண்ட்டான இது டிஃப்ரெண்ட்டானது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவசக்தி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தத்துவமான நிலை. எடுத்தோடனே எல்லாருக்கும் வந்து இது வந்து தெரியாது. இந்த ஜேர்னியில் ஸ்டார்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்றா தான் கற்றுக்கிட்டு தான் வருவாங்க. ஸோ பொறுமை அவசியம். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை வந்து ஏளனம் பேசக்கூடாது. அந்த ஜேர்னி அப்படிங்கும்போது தெரியாமல் தான் ஒன்றா கற்றுப்பாங்க. அதுதான் வந்து இது கற்றுக்கிறது தான். எல்லாருமே கற்றுக்கிறது தான் வந்திருக்கிறோம். என்ன யாருன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறது தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கற்றுக்கிறதுவங்களை வந்து இல்லை இது கிடையவே கிடையாது அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்னென்ன அர்த்தங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக இருக்கணும். அந்த அர்த்தத்தை வந்து இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து மற்றவங்க சோல்ஸோட டெலிபதியும் நான் வந்து பார்த்துருக்கேன். ரெட்டைஸோட டெலிபதியும் நான் வந்து பார்த்துருக்கேன். என்ன சொல்கிறது, இந்த வேவ் பார்க்குற அந்த ஸ்டாக்கர்ஸையும் நான் வந்து பார்த்துருக்கேன். மைண்ட் ரீடர்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, இவங்க தான் கார்மிக்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். கலிநீசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகாக நடிப்பாங்க இவங்க. ஸோ இவங்களையும் நான் வந்து பார்த்துருக்கிறேன். சிவசக்தி கான்செப்டையும் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒன்றுனா வந்து கற்றுக்கிட்டே தான் நான் வந்து வரேன். இன்னும் நிறையா இதுனா ரொம்ப பெரிய டீப்பான ஒரு சப்ஜெக்ட்டு. அந்த ரெட்டை சுடரோட டெலிபதியவே நீங்கள் என்னென்னா யூனியன் நடக்க தான் அக்யூரேட்டாக தெரியும். அதேமாதிரி நீங்கள் டெலிபதின்னு ஒன்று ரொம்ப ஈஸியாக வந்து எடை போட்டுறாதீங்க. என்னடா சும்மா ஒரு மைண்ட் ரீட் தானே இது என்ன இது சோல் டு சோல் கனெக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து ரொம்ப லெவல் சூட்சமமாக வந்து நிகழ்த்தியது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் சரியானவங்களுக்கு தகவல்களை கொடுக்கறதுக்கு இந்த முறை தான், இந்த டெலிபதி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். யாருக்கு மேலே இருந்து பிரபஞ்ச டவுன்லோட்ஸ் வந்து கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெலிபதி இது கொடுக்கும். சரிங்களா? இந்த டவுன்லோட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சு, ஹார்ட் சக்கரா இதாச்சு, தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய நிறைய ரகசியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்கே இருந்தாவது வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதற்காக வந்து இப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும், சோல்மேட்ஸாக இருக்கட்டும், வேறு யார் லைட் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ஸ்டார் சீட்ஸாக இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும், அவங்க எதுக்காண்டி இந்த புவிக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இந்த புவிக்கு வந்து நன்மை செய்ய தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் சில தகவல்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து கிடைக்காது. அவங்க என்னதான் வந்து பண்ணினாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன் அப்படின்னா அவங்க தப்பாக பிரயோகப்படுத்துவாங்க. ஸோ அதனால் கொடுக்காது. ஸோ அதனால தான் ஒரு காலகட்டம் வர்ற வரைக்கும் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நிறைய திரைகள் வந்து நம்மளுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது எது சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எது ரகசியமாக இருக்கணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். தந்திராலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் தப்பாக பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு இதாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நார்த் சைட்லனா ரொம்ப பயங்கரம். நான் நிறைய இதில் பேசியிருக்கேன் அதில். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது
அதனால தான் நான் வந்து யார்கிட்டயுமே போய் கத்துக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளே வந்து இந்த டவுன்லோட்ஸ் வந்து எடுக்கணும். அதுக்கு எப்போன்னா நம்ம பியூரா நம்ம ஆத்மா வந்து தெளிவடைய தெளிவடைய தான் வந்து எல்லாத்தையும் உடனே போய் ஜப்புன்னு டவுன்லோட்லாம் பண்ணாது. எடுக்க 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 கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருக்கும். உங்களுக்கு தகுதி இருந்தால் தான் வந்து கிடைக்கும். ஆனால் ரெட்டைச்சுடருக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் முடிகிறவங்களுக்கு நிறையா நல்லா கிடைக்கும். ஸோ அந்த டெலிபதியில் வந்து நீங்கள் 2 பேரும் ஆன்மீக ரீதியாக வந்து ரொம்ப லெவல் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து கிஃப்ட்ஸ் கிடைக்கும். என்னை பொறுத்தவரை எனக்கு பர்சனலாக வந்து நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஏன்னா ரொம்ப ஈஸி ரெட்டைச்சுடர்ஸ் வந்து கேதர் பண்ணுறது. அவங்க வந்து ரெட்டைச்சுடர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நம்ம இங்கேனாலும் சரி, எங்கள் உலகத்தில் எங்கேனாலும் சரி, அவங்க வந்து ஒன்றிணையும் போது அந்த எனர்ஜிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எல்லாமே அவங்க ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது இது எல்லாமே நிறைய கற்றுக்கிட்டு, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய கர்மாஸ், ட்ராமாஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு, அவங்க வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதோ இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தின் இதையே வந்து மாற்றுறதுக்கூடிய சக்தி வந்து இவங்ககிட்ட வந்து நிறைய இருக்கும். சரிங்களா? அது வந்து இப்போ ஒரு 2 பேர் அப்படிங்கிறதோட நிறைய பேர் வந்து இணையும் போது வந்து இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து யார் யார் இணையலாம் அப்படின்னா, இப்போ சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே ட்வின் ஃப்ளேம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பட் நல்ல ஆத்மாக்கள், சோல்ஸ் இருப்பாங்க. ஸோ சோல்ஸ் வந்து ஒன்றிணையும் போதும் வந்து அருமையான சோல்மேட்ஸும் வந்து இதுக்கு வந்து நல்ல லெவல் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது உலகத்திற்காண்டி வந்து பண்ணுற சோல்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒன்றிணையும் போது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நிகழும். இதில் வந்து முக்கியமாக வந்து போட்டி, பொறாமை, நான் ஃபஸ்ட்டு, நீ ஃபஸ்ட்டு அந்த 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 இது அந்த போட்டி அந்த இதே இருக்கக்கூடாது. ஃபுல்லும் சர்வீஸ் மைண்டடாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக இறை வந்து நிறைய கிஃப்ட் கொடுக்கும். ஏன் கொடுக்குது அப்படின்னா, அதுவும் ஏன் கொடுக்குது அப்படின்னு கேட்டால், உலக நன்மைக்காண்டி ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இவங்க எல்லாமே புவிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து ரொம்ப லெவல் வந்து இப்போதைக்கு அதனால தான் இந்த ரெட்டைச்சுடருங்கிறது ஒரு வந்திருக்கிற ரொம்ப லெவல் பிரபலமான காரணம். வேறு ஒரு ரீசனுமே வந்து இதில் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ பர்சனலாக தன்னை உணர்ந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து பெரிய லெவல் உச்சத்துக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அவங்களோட இது சிவசக்தி கான்செப்ட் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய தத்துவங்களுடையது. ஸோ அந்த ஆத்மாக்கள் வந்து இணையும் போது, நல்ல சோல்ஸ் வந்து இணையும் போது, இந்த புவியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நிகழும். இவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு வந்து நிச்சயமாக கடவுள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து இவங்களை வந்து கொண்டு போயிடுவார். இந்த 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 3Dயில் இந்த அர்த்தில் இருந்தே வந்து அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறார். அது அவங்கவுங்க பிராப்தம் பொறுத்து எப்படி அவங்க கழிக்கிறாங்களோ அந்த மாதிரி. தேங்க்யூ.